Hi viewers, welcome to NAN VEG YouTube channel. நம்ம இப்போ CauliFlower வச்சு எப்படி Gobi 65 செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. CauliFlower ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 100 கிராம் எடுத்துக்கோங்க. மைதா 50 கிராம் எடுத்துக்கோங்க. கடலை மாவு 75 கிராம் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் பீஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் உள்ளே போட்டு 3லிருந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. காலிஃப்ளவர் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் புழு இருக்குங்க. அதனால் நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் தண்ணியில் விட்டுட்டோங்க. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு க்ளீனாக நான் காலிஃப்ளவரை எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாங்க. மைதா 50 கிராம் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 100 கிராம் போட்டுக்கோங்க. கடலை மாவு 75 கிராம் போட்டுக்கோங்க. அரிசி மாவு 50 கிராம் கிறிஸ்பினஸ்க்காக நம்ம சேர்த்துருக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. தண்ணி ஒரு கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை உள்ளே ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆயிருங்க மாவு. இப்போ மிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வரணுங்க. உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அந்த மாவுக்குள்ளே போட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கூட நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்குங்க. மாவோட காலிஃப்ளவர் நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு மாவு போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க.
காலிஃப்ளவரை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் டைம் விட்டு இன்னொரு பக்கம் வேகத்துக்காக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனோனையும் நம்ம காலிஃப்ளவரை எடுத்துடலாங்க. மீதி இருக்க காலிஃப்ளவரையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சனையும் கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே உள்ளே விட்டு எடுத்துடலாங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கனால டக்குன்னு பொரிஞ்சிருங்க. அதனால் விட்டு ஒரு 2 செகண்டில் எடுத்துருங்க. கருவேப்பிலையில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ சுவையான கோபி 65 ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.